10 கால உழைப்பு இயக்குனர் மணிரத்னமே வியந்து பாராட்டிய படம். வெளிநாட்டில் பணிக்கு சென்று பாலைவனத்தில் ஆடு மேய்ப்பவராக சிக்கி தவிப்பவர்களின் வேதனையையும் வலியையும் சொல்லும் படமாக எடுக்கப்பட்டதுதான் இந்த ஆடு ஜீவிதம். இந்த படத்திற்கு AR ரகுமான் இசையமைத்திருக்கிறார். இந்த படம் பெரும்பாலும் பாலைவனத்தில் வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பாலைவனத்தில் சிக்கிக் கொண்டு கஷ்டப்படும் காட்சிகளை எடுக்க நடிகர் பிருத்திவிராஜ் தனது உடலை மெலிதாக்கி பசிப்பட்டினியோடு இருக்கும் ஒரு நபராக வேண்டும் என்பதற்காக எடையை குறைத்து எலும்பும் தோலுமாக நடித்திருப்பார். இந்த படத்தில் அவரை பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பது தெரியும். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடன் நடித்திருப்பார். இந்த படம் குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசிய பிருத்திவிராஜ் தான் எப்படி உடல் எடையை குறைத்தேன் என்பதை தெரிவித்திருப்பார். இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக கிட்டத்தட்ட 72 மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருந்ததாக தெரிவித்துள்ளார். அதாவது 3 நாட்களுக்கு மேலாக சாப்பிடாமல் இருந்திருக்கிறார். இப்படி செய்தது சரிதானா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படத்திற்காகவும் இந்த படம் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவும் இப்படி செய்ததாக தெரிவித்தார். 3 ஆண்டுகளாக பாலைவனத்தில் இருந்து ஒருத்தன் எப்படி கஷ்டப்பட்டு இருந்திருப்பான் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவரும் மெனக்கிட்டதாக நடிகர் பிருத்திவிராஜ் தெரிவித்தார். இந்த நிலையில் வெஸ்லி இயக்கத்தில் பிருத்திவிராஜ் அமலாபால் நடிப்பில் வெளியாகி சாதனை படைத்து வரும் இந்த திரைப்படம் வெளியான 3 நாட்களிலேயே கோடிகளை அள்ள தொடங்கியிருக்கிறது. சமீப நாட்களாக மலையாள திரைத்துறையில் இருந்து அடுத்தடுத்து தரமான படங்கள் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொள்ள செய்து வருகிறது. ஏற்கனவே இந்த ஆண்டு பிரம்மயுகம், பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் என 3 மாஸ் ஹிட் படங்கள் வெளியான நிலையில் தற்போது அந்த பட்டியலில் ஆடு ஜீவிதம் திரைப்படமும் இணைந்திருக்கிறது. இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் பணிகள் மட்டும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நடைபெற்ற நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஆடு ஜீவிதம் படத்தின் படப்பிடிப்பு சுமார் 6 ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றிகரமாக எடுக்கப்பட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் வெளியானது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. இந்த படம் குறித்தும் இதில் நடித்திருக்கும் பிருத்திவிராஜின் நடிப்பு குறித்தும் ஜாம்பவான் இயக்குனர் மணிரத்னமே பாராட்டி இருக்கிறார். இதனால் ஆடு ஜீவிதம் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் பிக்கப் ஆகி வசூலையும் வாரி குவித்து வருகிறது. அந்த வகையில் வெளியான 3ஆம் நாள் வசூல் நிலவரம் பிரமிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திரைக்கு வந்த 3 நாட்களில் உலகளவில் 50 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் அதிவேகமாக 50 கோடி வசூலை எட்டிய மலையாள படம் என்கின்ற சாதனையை ஆடு ஜீவிதம் படைத்திருக்கிறது. இந்த வேகத்தில் சென்றால் இன்னும் ஒரு சில நாட்களில் 100 கோடியை தாண்டும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.